இதை பாருங்கள், கூட்டு பொறுப்புடைமை கீழ்காணும் கூற்றுகளில் தெரியல அவற்றிலிருந்து விருப்ப விடையை தேர்வு செய்யுங்கிட்டிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டாட்சி கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதரையும் பொறுப்பாக்காது, அமைச்சர்கள் அனைவரையும் பொறுப்பாக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சருடைய ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியான விளக்கம் தான். 11th புக்கில் 6வது லெசன்ஸில் அரசாங்கம் அப்படிங்கிற அரசாங்கம் உருவாக்கம் அப்படிங்கிற பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாக நாடாளுமன்ற முறை அரசாங்கம்னா என்ன, அதிபர் முறை அரசாங்கம்னா என்ன, கூட்டு பொறுப்புனா என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இருக்குது. நான் எடுத்து காமிக்கிற மாதிரி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தெளிவான விளக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பாடத்தில் தான் இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் இயல்புகள் சொல்லியிருக்கும். நாடாளுமன்ற அரசாங்கம் என்னெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதுல கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற பகுதி எல்லாமே கூட பெரும்பான்மை கட்சியின் அரசியல், அப்புறம் என்ன கட்டுப்பாடுடைய அரசாங்கம், சட்டமன்றம், இது மாதிரி பேரளவு செயலாட்சி, உண்மையான செயலாட்சி அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. அமைச்சர் நாடாளுமன்ற கூட்டு பொறுப்பு கடமைப்பட்டது, இதுவே நாடாளுமன்ற அரசாங்கத்தின் அடிப்படை கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.